கிறிஸ்துவன் அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின் பிற்பகுதி. எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்த பொழுது, யாருடைய பாவங்களை நாம் மன்னிக்கிறோமோ ஆண்டவர் அதை மன்னிக்கிறார். இன்றைக்கு யாருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறோமோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படாத பாவமாயிருக்கும். அன்புக்குரிய விசுவாசிகளே, என் தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் மன்னிப்பதற்காக. என் தேவன் அழைத்திருக்கிற நோக்கம் மக்கள் மன்னிப்பை பெறுவதற்காக. நான் மன்னிக்காத மனப்பக்குவத்தை உடையவனாக நான் உழன்று கொண்டிருப்பேன் என்று சொன்னால், என்னுடைய அழைப்பிலே நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டியவனாய் காணப்படுகிறேன். The power has given to us not to take a revenge. எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பழி வாங்குவதற்கான அதிகாரம் அல்ல. நான் மன்னிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இட்ஸ் a gift, ஈவு. அதை நான் சரியாய் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி ஏதேன் தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தை வைத்து இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ, அதை அவர்கள் செவிமடுக்க மறுத்தார்களோ, அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வரக்கூடாது. எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படாது என்று சொல்லும் பொழுது, என் ஆண்டவர் மன்னிக்கிறவராய் வந்தார். இந்த சமூகத்தில் நான் சந்திக்கிற மக்களை பழிவாங்கும் உணர்வோடு, கொடூரத்தன்மையோடு அவர்கள் நிர்மூலமாக்குவதற்கு நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுவதற்கான உரிமை நமக்கு இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீ ஆலயத்திலே காணிக்கை செலுத்த வந்தால் முதலாவது உனக்கு வழக்கு உண்டான உன் சகோதரர் ஒப்புரவாகி பின் காணிக்கையை செலுத்து. ஆண்டவர் அதை ஏற்கவில்லை. என் ஆண்டவர் விரும்புகிறது ரெக்கன்சிலியேஷன், அது forgiveness, மன்னிப்போடு ஒப்புரவாகி வருகிற உறவை ஆண்டவர் விரும்புகிறார். என் வாழ்வு நிலைகள்ல நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் ஊழியக்காரர் திருவிருந்தில பங்கேற்க வந்த ஒருவரோடு இவருக்கு மனஸ்தாபம், மனக்குறை உண்டு. ஆகவே அவர் திருவிருந்து பெறுவதற்காக ஒரு பண்டிகை நாளில பலிபீடத்தண்டைக்கு வந்து அவர் முழங்கால் படியிடும் பொழுது அவருக்கு திருவிருந்து கொடுக்க மறுத்து விட்டார். ஒரு மனிதன் இறைவனுடைய பலிபீடத்தண்டைக்கு வருகிறான் என்று சொன்னால் அவன் தன்னை உணர்ந்து வர வேண்டும் என்பதுதான் வேதத்திலே நாம் பார்க்கிற காரியம். இன்றைக்கும் வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொள்கிற காரியம். தன்னை உணர்ந்து என் ஆண்டவர் என்னை மன்னிக்க வேண்டும் என்று வரும் பொழுது அந்த மன்னிப்பை மறுக்கிற ஒரு சூழல் திருப்பணியாளர்களுக்கு இல்லை. ஆண்டவரத்தை வருகிறார், நம்மிடத்துல அல்ல. மனுஷீகத்தின் காரியங்களை நாம் ஆண்டவரத்தை சொல்லிவிடுவோம். அவர் மறுத்து விட்டார். அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறினது. இன்றைக்கு யாரிடத்திலாவது குறை உண்டு என்று சொன்னால் அது என் குறை என்று ஏற்று நாம் மன்னிக்க முற்படுகிற ஒரு நிலை நமக்கு வேண்டும். பாருங்கள், எனக்கும் ஒரு அன்பரோடு மன வருத்தம் இருக்கிறது. நான் அந்த மன வருத்தத்துல நான் ஒதுங்கி போய் விடுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு அவரை பார்ப்பதற்கு கிடைக்காமல் போகலாம். அப்படி என்று சொன்னால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத பொழுது என்றைக்காவது ஒரு நாள் நான் மன்னித்திருக்கலாம் நினைப்பதற்கு முன்பதாக அவர் மரித்து விட்டார் என்று சொன்னால் அந்த மன்னிப்பை கேட்க முடியாத ஒரு நிலை நமக்கு வரும். ஆகவே ஆப்பர்ச்சுனிட்டி when it comes, we must make use of it. We must make use of it. இங்கே ஆண்டவர் அதைத்தான் அறுதிட்டு சொல்கிறார். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்பதை போல மன்னியாத பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் வந்த நோக்கம் மன்னிக்க, ஆண்டவர் அனுப்புகிற நோக்கம் மன்னிக்க. அதை புரிந்து கொண்டு நம்முடைய கோபங்களையும் குரோதங்களையும் விரோதங்களையும் பகை உணர்வையும் அகற்றிவிட்டு மன்னிக்கிற மனப்பக்குவத்திற்கு நேராக நாம் அடியெடுத்து வைக்க முற்படுவோம். Don't miss the opportunity. Don't miss the opportunity.
யாரோடாவது ஒப்புரவாகாத நிலை, யாரோடாவது மனக்கசப்பு இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் அவருடைய சந்தித்து அவரிடத்துல மன்னிப்பு கோருங்கள். ஆண்டவர் அதற்காக அழைத்திருக்கிறார். புரிந்து கொள்வோம், ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் மன்னிக்க மறுக்க அல்ல கர்த்தாவே, மன்னிக்க அழைக்கப்பட்ட பிள்ளைகள். அதை புரிந்து கொண்டு மன்னிக்கவும் மன்னிப்பை பெறவும் உதவி செய்யும் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.